நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ரமதானில் உம்ரா செய்வாரோ அவர் என்னுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் போன்றாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ரமதானில் உம்ராவை நிறைவேற்றுவதற்கு இயன்ற அளவுக்கு மக்கள் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாய்ப்பு மிகவும் எளிதானது. அதே போன்று இந்தியா மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் இயன்றால் இந்த இபாதத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்களையும் இந்த தொடரிலே நாம் கூற கடமைப்பட்டுள்ளோம். அதாவது முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் ரமலானில் உம்ராவை செய்வாரோ என்று சொல்கின்றார்கள். ஆக நோன்பு நோற்ற நிலையில்தான் அந்த உம்ராவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவர் மக்காவிலிருந்து தூரமான ஒரு இடத்திலிருந்து மக்காவிற்கு செல்கின்றார் என்று சொன்னால் அவர் பயணத்தில் இருக்கின்றார். பயணிகளுக்கு அல்லாஹு தஆலா சலுகை வழங்கி இருக்கின்றான். பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு நோன்பு நோற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நோன்பு நோற்காமலும் அவர்கள் ஹரமுக்கு சென்று காபத்துல்லாவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்றலாம். அப்படி அவர்கள் உம்ராவை நிறைவேற்றினாலும் நோன்பு நோற்காமல் உம்ராவை நிறைவேற்றினாலும் ரமலானில் யார் உம்ராவை செய்தாரோ அவர் என்னுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் போன்றாவார் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப அவர்களுக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் அவர்களுக்கு அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், ஹதீஸிலே நோன்பு நோற்ற நிலையில் என்று வரவில்லை, ரமலானில் யார் உம்ராவை நிறைவேற்றுவாரோ என்றுதான் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இது முதலாவது தகவல். அதே போன்று ஒருவர் வியாழக்கிழமை பயணத்தை மேற்கொள்கின்றார் என்று சொன்னால் அவர் வெள்ளிக்கிழமை சில நேரம் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக காபத்துல்லாவிற்கு செல்லும்போது அவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்காமல் போய்விடலாம். அதற்காக அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், வெள்ளிக்கிழமை ஜும்மாவை பயணி தவறவிட்டால் அவர் மீது குற்றமாகாது. பயணிகளுக்கு அல்லாஹு தஆலா சலுகைகளை வழங்கி இருக்கின்றான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில தகவல்கள்.